எனக்கு லவ் ஸ்டோரி, ஃபேமிலி என்டர்டெய்னர், எந்த ஆபாசமும் கிடையாது. லைட்டர் வெயின், வன்முறை, டபுள் மீனிங் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய எந்த சலிப்பும் இல்லாமல், எந்த நெருடலும் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் ரங்கராஜன் சாரோட பழைய படங்கள், நான் உதயகீதம் என்ன ரொம்ப ஒரு டக்குன்னு ஒரு பாதித்த ஒரு படமாக இருந்துச்சு. அண்ட் பாடல்கள், அவரோட பெரிய ஸ்ட்ரென்த் சாங்ஸ். எனக்கு ஏதோ மோகன் சார் வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிற ஃபீல் தான் எனக்கு ரொம்ப கொடுத்தது. பழக்கமான அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. சூப்பர். மோகன் சாரும் வந்து புது டைரக்டர்களுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணுவார். எனக்கெல்லாம் வந்து எனக்கு மணிவண்ணன், மனோபாலா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே முதல் படத்துக்கு நாங்கள் பண்ணது காரணமே வந்து மோகன் தான். அவருடைய சப்போர்ட், அவர் சில்வர் ஜூப்ளி படங்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது எங்களை ஆதரித்து எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களுக்காக டேட்ஸ் கொடுத்து படம் பண்ண சொன்னார். அந்த ஒரு நல்ல ஒரு கேரக்டர் மாதிரி தான் சாரை நான் ஃபீல் பண்ணேன். சார் ஆக்சுவலி சமீப காலத்தில் அதை ஒர்க் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. ஒன்று சின்ன திரையும் பண்ணிகிட்டு இருக்கலாம், படங்களும் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அப்படி பார்த்தா நான் பழைய நடிகர் தான். 25 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு யோசிக்கணும் இல்லையா? இப்போ இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கே வந்து எங்களோட ரிலேட் பண்ணிக்க முடியல, என்ன சார்? சரி. ஆமாம். ஸோ ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட், அவர் கூட நாம் அடாப்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கூட லப்பர் வந்து மாபெரும் வெற்றி படம். அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம். அந்த படம் வந்து முழுக்க ஒரு வயலன்ஸ்னு சொல்ல முடியாதுல்ல, அதுவும் ஹியூமன் எமோஷன்ஸ் தான். யோசிச்சு பாருங்க, ஒரு மாமனாருக்கும் மருமகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன இருக்கு அந்த படம். எவ்வளோ என்ன ஒரு கான்செப்ட் அது. கிரிக்கெட் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், அதுக்கு வயசே கிடையாது. இப்போ என்னன்னா ரங்கராஜன் சார் நானும் வந்து கிரிக்கெட் ஆடுற மாதிரி தான் கணக்கு அது இல்லையா? அண்ட் ஸ்ரீகாந்த் சார் கூட ஒர்க் பண்ண அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதான் நான் அதாவது மோகன் சாருடைய அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் தான். அதே மாதிரி தான் இருப்பார். கொஞ்சம் கூட ஒரு மூட் அவுட் ஆகிறதோ இல்லை அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ரொம்ப ஜோவியலாக, அதாவது ஒரு துடிப்போட ஒரு துள்ளலோடு இருக்கக்கூடிய கேரக்டர் நான் பார்த்தேன். எனக்கு ஏதோ மோகன் சார் வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிற ஃபீல் தான் எனக்கு ரொம்ப கொடுத்தது. பழக்கமான அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. சூப்பர். மோகன் சாரும் வந்து புது டைரக்டர்களுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணுவார். எனக்கெல்லாம் வந்து எனக்கு மணிவண்ணன், மனோபாலா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே முதல் படத்துக்கு நாங்கள் பண்ணது காரணமே வந்து மோகன் தான். அவருடைய சப்போர்ட், அவர் சில்வர் ஜூப்ளி படங்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது எங்களை ஆதரித்து எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களுக்காக டேட்ஸ் கொடுத்து படம் பண்ண சொன்னார். அந்த ஒரு நல்ல ஒரு கேரக்டர் மாதிரி தான் சாரை நான் ஃபீல் பண்ணேன். நைஸ். எங்கள் படத்தில் பெரிய பக்க பலமே வந்து சினிமாட்டோகிராஃபர். உண்மையிலே சொல்கிறேன், சாருக்கு அடுத்தது வந்து ஓய்வு இல்லாத வேலை செஞ்சது அவர் தான். அதாவது சாரோட ஸ்பீட் மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஷார்ட் முடிஞ்சுன்னா டக்குனு மூவ் ஆகிட்டே இருப்பார். அவர் கேமரா எடுத்துட்டு எங்கே நெக்ஸ்ட்டு அப்படின்றாரு. பாவம், அவர் கேமரா அரேஞ்ச்மெண்ட், லைட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணோம். அந்த ஸ்பீடை மேட்ச் பண்ணோம். ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். தேங்க்ஸ் டு சார் ஆல்சோ. ஆமாம், உண்மையிலே அது ஒரு ஷாட்டு முடிகிறதுக்கு முன்னாடி அடுத்த ஷாட் என்னன்னு பிளான் பண்ணிடுவோம். இந்த ஷாட் முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த ஷாட்டை திங்க் பண்ணுறது இல்லை. முதலே இந்த ஷாட் நடந்துகிட்டு இருக்கும்போது அடுத்த ஷாட் என்னன்னு பிளான் பண்ணிடுவோம். அது யார் வெளியே சொல்கிறது இல்லை. நம்ம இம்மிடியேட்டாக அது முடிஞ்சோம்னா அடுத்த செட்டப்புக்கு போயிடுவோம். அதனால் கேப்பே இருக்காது. கொஞ்சம் ஆர்டிஸ்ட்டுகள் கொஞ்சம் கூட கொஞ்சம் சங்கடப்படுவாங்க, ரெஸ்ட்டே இல்லாமல் போயிட்டு இருக்குமே அப்படின்ட்டு. அது என்னால் தவிர்க்க முடியல இந்த பட்ஜெட்டில் பண்ணுறதுனால. ஒரு பழைய டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கேப் இருக்கு லாஸ்ட் படம் பண்ணி. இவருக்கு கூட நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு ஆக்சுவலி எப்படி வந்து? சார் ஆக்சுவலி சமீப காலத்தில் அதை ஒர்க் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. ஒன்று சின்ன திரையும் பண்ணிட்டு இருக்கலாம், படங்களும் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அப்படி பார்த்தா நான் பழைய நடிகர் தான். 25 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு யோசிக்கணும் இல்லையா? இப்போ இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கே வந்து எங்களோட ரிலேட் பண்ணிக்க முடியல, என்ன சார்? சரி. ஆமாம். ஸோ ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட், அவர் கூட நாம் அடாப்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அது வந்து எண்ணத்துக்கு முதுமை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம பழைய ஆளுங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குது. அப்படி பார்த்தா 10 வருஷமோ 12 வருஷமாக எனக்கு லவ் ஸ்டோரி பண்ணியாச்சு. டைம் ஆகிருக்கு. ஃபஸ்ட் லவ் ஸ்டோரி சார் தான் யோசிச்சிருக்காரு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, காதல் எந்த வயதில் வந்துருக்குன்னு. அவருக்கு இருக்கு காதலுக்கு வயது. இப்போ இருக்கிற அவங்களுக்கு வரல. இப்போ இருக்கிறவங்களுக்கு வெறும் வன்மரியாக இருந்திருக்கு.
அப்படிதான் நான் யோசிப்பேன். ஓகே. உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படத்துல ஸ்ரீகாந்த் சாரை கேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? அண்ட் இந்த படத்துல இந்த ரோல்ல நீங்க என்ன கேட்சியா ஃபீல் பண்ணதுனால இதை நீங்க பண்ணலாம் அப்படின்ட்டு? எனக்கு லவ் ஸ்டோரி, ஃபேமிலி என்டர்டெய்னர், எந்த ஆபாசமும் கிடையாது, லைட்டர் வெயின், வன்முறை, டபுள் மீனிங் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய எந்த சலிப்பும் இல்லாமல் எந்த நெருடலும் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ரங்கராஜன் சாரோட படங்கள் நான் உதயகீதம் என்ன ரொம்ப ஒரு டக்குன்னு ஒரு பாதித்த ஒரு படமாக இருந்துச்சு. அண்ட் பாடல்கள் அவரோட பெரிய ஸ்ட்ரென்த் சாங்ஸ். ஸோ ஹியூமன் எமோஷன்ஸுக்கு நிறைய வேல்யூ கொடுப்பாரு. காட்சிகளில் வெறும் எமோஷன்ஸுக்கு நிறைய ஹியூமன் எமோஷன்ஸ்க்கு வேல்யூ இருக்கும். ஸோ ஐ தாட் எஸ் வாண்டட் டு ஒர்க் வித் சார். அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு ஒரு புள்ளியார் சொல்லி தேவைப்பட்டுச்சு ஃபேமிலி என்டர்டெய்னருக்கு. சமீப காலத்தை என்ன இது குடும்ப கதைகளே வரமாட்டேன்றது அப்படின்ற ஒரு சின்ன ஏக்கம் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒரு டிராகனோ, ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒரு லவ் டுடே வருது இல்லையா? எங்கே வருது இப்போலாம்? வருஷத்தில் மேபி ஒரு லவ் ஸ்டோரி வருது. ஒரே ஒரு படம் 250 படங்களில் எண்ணிக்கையை பாருங்க. காற்றுக்கு அடுத்தபடியாக எங்கும் நிறைந்திருப்பது காதல் தான் அப்படின்றோம். ஆனால் யாரும் காதலிக்க மாட்டேறாங்க. ஆமாம், ஏன்னா இப்போ படங்கள் 100% க்ரைமு, சஸ்பென்ஸு, த்ரில்லரு, ஹாரரு இந்த ஜோனரில் தான் எடுக்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு ஜோனராக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த மாதிரி என்டர்டெய்னராக ஃபீல் பண்ணோம். அதுக்கு சார் ரொம்ப சூட்டபுளாக இருந்தார் இந்த ஸ்டோரி லைனுக்கு. அதனாலே அப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஆக்சுவலி இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்களோட லைக்கிங்ஸ் வந்து மாறி இருக்கலாம். மேபி இப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்லா இதுல கிரைம்ஸ் அண்ட் த்ரில்லர்ஸ்ல வந்து பெரிய பெரிய இமோஷன்ஸ் அவங்க கேட்ச் பண்றாங்க அப்படின்ட்டு கூட இருக்கலாம். பட் இந்த டைம்ல சொன்ன மாதிரி ட்ரெண்டா வந்து இப்போதைக்கு நிறைய போயிட்டு இருக்காது ஹாரர், கிரைம், த்ரில்லர் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த நேரத்துல ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்றது வந்து ஒர்க் ஆகுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? ஆமாம், மற்றவங்ககிட்ட இருந்து நம்ம வித்தியாசப்பட்டால் தான் அது வந்து கிளிக் ஆகும்னு ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு. ஓகே. அண்ட் அப்படி இல்லை, இப்போ கூட லப்பர் வந்து மாபெரும் வெற்றி படம். அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம். அந்த படம் வந்து முழுக்க ஒரு வயலன்ஸ்னு சொல்ல முடியாதுல்ல, அதுவும் ஹியூமன் எமோஷன்ஸ் தான். யோசிச்சு பாருங்க, ஒரு மாமனாருக்கும் மருமகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன இருக்கு அந்த படம். எவ்வளோ என்ன ஒரு கான்செப்ட் அது. கிரிக்கெட் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், அதுக்கு வயசே கிடையாது. இப்போ என்னென்னா ரங்கராஜன் சார் நானும் வந்து கிரிக்கெட் ஆடுற மாதிரி தான் கணக்கு அது இல்லையா? அட்டகடி தினேஷும் சரி, நீங்கள் ஹரிஷ் கல்யாணும் சரி அடிப்பாருங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த படம். ஸோ நல்ல கதை இருந்தால் ஐ டோன்ட் திங்க் எனிதிங் எல்ஸ் மேட்டர்ஸ். கண்டென்ட் நல்லா இருக்கணும், அது யாரும் க்ரியேட் பண்ணணும், இதுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதான் சொல்கிறேன்ல, மதகஜ ராஜா வந்துச்சு, பெரிய ஹிட் ஆச்சு, 12 வருஷம் கழிச்சு. அந்த படத்தில் என்ன கலர்ஃபுல்லாக இருக்கும், ஒரு பக்கம் கிளாமர் இருக்கும், ஒரு பக்கம் ஜோக்ஸ் இருக்கும், ஹியூமர் இருக்கும், கலகலன்னு பெரிய பட்டாளமே இருக்கும். சுந்தர் சி சார் படம்னா சுந்தர் சி சார் சொல்லுவார் என்கிட்ட லாஜிக்கெலாம் எதிர்பார்க்காத ஒன்லி மேஜிக், வந்தமா சிரிச்சமா போனமான ஸ்ரீ மூட்டையாக பிரச்சனையை வச்சுருக்காங்க எல்லாரும், அவங்களை திருப்பி நம்ம கூப்பிட்டு போய் பிரச்சனையாக தான் கொடுக்கணுமா அப்படின்வாரு. அவர் சொல்கிறது கரெக்டு, வந்தார் கரெக்டாக ஜெயிச்சுட்டு போனார் இல்லையா? அதான் சொல்கிறேன், ஒரு பண்டிகைக்கு எந்த மாதிரி படம் தேவை அந்த படம் தான் அவர் கொடுத்துருக்காரு. ஆமாம், இன்றைக்கி ஹாரர் படங்களுக்கு மத்தியில் இந்த காமெடியும் ஈடுபடுது இல்லையா? அதனால் வந்து காமெடி எவர்கிரீன்ங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். அவர் ஒரு பேட்டர்னில் தான் வந்து காஃபி வித் காதல் ட்ரை பண்ணார். எமோஷன்ஸ் மேபி அது அவர் நினச்சது ஃபுல்ஃபில்லாக வந்து அதில் கம்யூனிகேட் பண்ண முடியும் இருக்கும். பட் அது செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு எது தெரியுமா அது பெரிய சக்ஸஸ், சுந்தர் சார் வந்து என்னை முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னை காஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேறு தாட்டில் இருந்தார், எப்படி பண்ணுவணும் அப்படின்னு. படம் பார்த்துட்ட பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி யூ ஹாவ் ஒன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்ரீ நீங்கள் கலக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னார். ஒரு இயக்குனர்கிட்ட, அவ்வளோ பெரிய அச்சீவ் பண்ண இயக்குனர்கிட்ட அந்த வார்த்தை வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, என்டர்டெயின் பண்ணேன் அப்படின்னு. ஸோ தட் இஸ் வெரி நைஸ். மேபி எனக்கு இன்னும் அதில் நிறைய இருந்திருக்கலாம் அப்படின்லாம் சில தாட் இருக்கலாம். பட் எனக்கு அந்த இயக்கத்தை நான் அங்கே உருவாக்கியிருக்கேன்ல, அதுதான் தேவை நம்மளுக்கு.